நான் இளவரசி பி ஜெயகாந்த், அஸ்வதி ஹாட் சிப்ஸோடையும் இளவரசி ஃபுட்ஸ் ப்ரைவேட் லிமிட்டோடையும் எம்டியாக இருக்கேன். என்னோடய சொந்த ஊர் வந்து மதுரை உசிலம்பட்டி தான். நான் பிறந்ததெல்லாம் அங்கே தான். எங்கள் அப்பாவோட வயிற்று பொழப்புக்காக எங்கள் அப்பா கேரளாவில் வந்து முறுக்கு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு தெரிஞ்சது இந்த முறுக்கு வியாபாரனால. மதுரைக்கு பக்கத்தில் இப்போ நடந்த ஒரு சம்பவம், 18 வயசு ஒரு அம்மா சரியா படிக்கல. அந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அப்பாவினுடைய வேலை முறுக்கு தொழில் நல்லா செய்வாங்க. சரி, அதை வச்சு பொழைச்சு போன சொல்லி மதுரையிலேருந்து கேரளாவுக்கு போனால் முறுக்கு தொழில் நல்லா நடக்குமேன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு தள்ளுவண்டி கடை, கேரளாவில் போய் ஒரு தள்ளுவண்டி கடை போட்டாங்க. 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள கிட்டத்தட்ட வடை மட்டுமே 10,000 ரூபாய்க்கு சேல் ஆகுமா. அதை பார்த்து சரி சூப்பர் மார்க்கெட்டில் போய் நல்ல முறுக்கு வியாபாரம்லாம் செஞ்சு அவங்களே ஒரு சூப்பர் மார்க்கெட் போட்டு ஒரு நாளைக்கு சம்பளம் 1.5 லட்சம். இதெல்லாம் விஷயம் இல்லை. அப்புறம் தான் ஒரு விஷயமே நடக்குது. அன்னைக்கு திடீர்னு அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த கார் திருடு போகுது. ஒரு வாரத்தில் அவங்க சூப்பர் மார்க்கெட்டை யாரோ அடிச்சு திருடு போக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 4 மாசத்துல 8 திருட்டு, வீடெல்லாம் திருட்டு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. வீடு, நிலம், காசு எல்லாம் போச்சு. அந்த அம்மா உடல்நிலை மோசமாயி 6 மாசம் கோமாவுக்கே போயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு படிப்பாளிக்கு நடந்தா ஒரே ஸ்ட்ரெஸ், என்னால் முடியல இப்படின்னு தான் பேசியிருப்பாங்க. அந்த அம்மா திரும்பி வரும்போது வீட்டுக்கு முன்னாடி அத்தனை கடங்காரன் நின்னா. போலீஸ் கேஸ் ஆச்சு. ஏதோ இந்த அம்மா தமிழ்நாட்டுக்கே ஓடி போயிருன்ற அவதூறெல்லாம் வந்துச்சு. ஆனா அந்த அம்மா சொன்ன வார்த்தை, கொடுத்த கடனை திருப்பி கொடுப்பேன், தளர மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் 0ல இருந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதே கேரளா மண்ணுத்தி பைபாஸ்ல திரும்பவும் அதே பெட்டி கடையை போடுது. அன்னைக்கு ஒரு காலத்துல எவ்வளவு வருமானம்? 1.5 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு. திரும்பவும் அது பெட்டி கடையை போடும்போது ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தான். ஆனா உழைப்ப போட்டுச்சு, விடாமுயற்சி போட்டுச்சு. 8 கடை, 2000 பேத்துக்கு வேலை, 150 ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட்ஸ். அதை தாண்டி இன்னைக்கு ஒரு மாசத்துல 60 கோடி டர்ன் ஓவரை காமிச்சது ஒரு லேடி இளவரசி ஜெயகாந்தன்ங்கிற அந்த பாட்டாளி பெண்மணின்னு சொன்னா என்ன சார் பேசுறீங்க?